மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய அண்ணா ஹசாரே அவர்கள் டெல்லியில் உண்ணாவிரதம் ஊழலை எதிர்த்திருப்பது உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுச்சி உண்டாக்கி மக்கள் ஒரு விழிப்புணர்வு உருவாக்கியிருக்கு. ஸோ இதுவரையிலும் எந்த ஒரு தனி மனிதனுடைய முயற்சி இந்த அளவுக்கு பிரபலமானது கிடையாது. அவர் எந்த ஒரு அரசியலுக்கு சம்பந்தப்பட்டவர் இல்லாமல் ஒரு தனி மனிதனால் தான் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கு. ஆகையால் இது இந்தியாவிலும் பெரிய எழுச்சி வந்தது மட்டுமில்லை, தமிழ்நாட்டிலும் கலைத்துறை சார்ந்தவர்கள் நாங்கள் இது ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காகவே நாளைக்கு நாங்கள் இந்த தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை உண்ணாவிரதம் இருக்கும். இந்த உண்ணாவிரதத்தில் கலைத்துறை சார்ந்தவர்கள், தயாரிப்பாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், இப்படி ஒருமித்த எல்லா கலைத்துறை சார்ந்தவர்கள் எல்லாமே நாங்கள் ஒன்று கூடி நாளைக்கு இந்த ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது இந்த வளாகத்தில் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1000 ஒரு 5000 வரலான்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இந்த ஊழல் எதிர்த்து ஊழலற்ற இந்தியாவுக்காக நடத்துகிற இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டு திரைப்படத்துறையினர் அனைவரும் அழைச்சிட்டு இருக்காங்க. இதில் இயக்குனராக, தயாரிப்பாளராக நான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறேன். நாளைக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில், அதாவது 23/8/2011 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஊழல் எதிர்ப்புக்கான போராட்டத்துக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. அது திரைப்படத்துறையினர் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள், நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன். இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணர்வுபூர்வமாக கலந்துக்க வேண்டிய போராட்டம். ஏன்னா ஊழல் எல்லா இடத்துலையுமே மலிந்து கிடக்கு. ஊழல் மூலமாக தான் இன்னைக்கு இந்த சமூகம் இல்லை அரசாங்கம் இல்லை அரசியல் அமைப்புகள் இல்லை எல்லா நிர்வாகங்களும் இயங்குதுன்னு நினைக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதற்கு ஆதாரமாக சமீபத்திலே நிறைய ஊழல் பற்றிய புகார்களை உடனடியாக செயல்படுத்தி தமிழக அரசாங்கம் அந்த ஊழல் செஞ்சவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்ணுக்கு எதுக்கு நடக்கும்பொழுது அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அண்ணா ஹசாரே நம்மளோட எவ்வளோ வயதில் மூத்தவர். அந்த வயதில் அவர் இறங்கி இந்த நாட்டுக்காக போராடும் பொழுது இந்த வயதுக்கு கீழே இருக்கவங்க இந்த நாட்டில் எவ்வளோ விஷயங்களை அனுபவிக்க போகிற அடுத்த தலைமுறை தான் இதுக்கு முன்னாடி நின்று இறங்கணும். ஸோ அந்த இடத்துல நானும் இருக்கேன், எனக்கு இந்த அக்கறை இருக்கு. நாங்கள் நாளைக்கு இந்த போராட்டத்தில் திரையுலகத்தோட சார்பில் நாங்கள் கலந்துக்க போகிறோம். இந்தியா எங்கிலும் புரையோடி கிடக்கிற இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று காந்தியவாதி அண்ணா ஹசாரே அவர்கள் தொடங்கியிருந்த மிகப்பெரிய போராட்டமாக இந்தியா எங்கிலும் மட்டுமல்ல உலகெங்கிலும் பரவியிருக்கிறது. வருங்காலத்திலே இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் ஊழலற்ற இந்தியா உருவாக வேண்டும். ஊழல் செய்தவன் அத்தனை பேரும் சேர்த்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் இந்திய அரசுக்கு சொந்தமாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் என்பதாலே தமிழ் திரையுலகை சார்ந்த நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவர் அவர் என்ற வித்தியாசம் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், இந்தியாவில் ஊழலே இனி இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தை வலுப்படுத்த நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பிலிம் சேம்பர் வளாகத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறோம். எல்லா தரப்பு மக்களும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அதனால் எல்லாருடைய ஆதரவையும் பெற நாங்கள் இனிமேல் தான் எல்லோரும் அழைக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம். மொத்த இந்தியாவுமே அண்ணா ஹசாரேவின் பின்னாலே வழிநடத்தி செல்கிறார்கள். அதற்கு காரணம் அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம் உணர்ச்சி பூர்வமானது என்பதையும், நாளைய இந்தியாவை வலுவான இந்தியாவை உருவாக்குவதற்காக என்பதாலும் தான். அதிலே கலைத்துறையின் பங்கும் இருக்க வேண்டும் என்ற உணர்வாளர்கள் சார்பாக நாளை காலையில் ஒரு உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரதம் நடைபெறும். இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் துறையை சார்ந்த அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாகவும் அந்த அழைப்பினை விடுக்கிறோம். நாளை எல்லோரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் படம் எடுத்தேன். இந்த படமோட கருத்தே கரப்ஷன் ஆச்சு. அதே மாதிரி வைஜெயந்தி பேசுங்கிற படம் கிரண்பேடி கூப்பிட்டு அவங்களுடைய ஆதரவில் அந்த படம் எடுத்தோம். இன்றைக்கி அண்ணா ஹசாரே பக்கத்தில் கிரண்பேடி இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் IPS ஆஃபீஸர் இன் அவர் கண்ட்ரி, ஊழல் வலிக்கிறோன்ட்டு அவங்க பல துறையில் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி அண்ணா ஹசாரோட ரைட் ஹேண்டை அவங்க பாடுபடுறாங்க. ஸோ இந்த உணர்வு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் தேசம் மொத்தம் வந்திருக்கு. எக்ஸ்பெஷலி சினிமா துறையில் மீடியா மூலியமாக நாங்கள் ஆசைப்பட்டது இன்றைக்கி நிறைவேறுதுன்னு சொல்லி உணர்வுதான் ஆரம்பிக்கிறோம். மதிப்புக்குரிய அண்ணா ஹசாரே அவர்கள் டெல்லியில் இப்போ ஊழலை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறார். இதை ஆதரித்து உலகம் முழுவதும், இது மொழி வாரியா இல்லை, ஜாதி வாரியா இல்லை, உலகம் முழுவதும்
இதுக்கு ஆதரவு தெரிவித்து பல துறைகள் சார்ந்தவங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா பல துறைகள் இன்னைக்கு அட்வொகேட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி பலர் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆகையினால கலைத்துறை சார்ந்தவர்களும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்க, இது ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை ஏதோ கிடையாது, காமன் பிரச்சனைக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த கலைத்துறையில் சார்ந்த எல்லா துறை சார்ந்தவர்களும் நாளைக்கு காலையில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரலும் உண்ணாவிரதம் இருப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். இதில் பாரபட்சம் பார்க்காம நல்ல உணர்வோடு எல்லா துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் எல்லாரும் அனைவரும் சகோதரத்தோடு நாங்கள் அவங்களை அழைத்து இந்த கூட்டத்தில் உண்ணாவிரத கூட்டத்தில் கலந்துக்குமாறு பணிவன்புடன் அவங்களை நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டு நாங்கள் பணிவோடு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு தரணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். சார், இதில் லிஸ்ட் வாரியாக கலைத்துறைன்னு எடுக்கும்போது முக்கியமாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம், தொழிலாளர்கள் சங்கம், நடிகர் சங்கம், இப்படி எல்லா டைரக்டர் சங்கம், முக்கியமாக எல்லா துறை, வேறு ஏதாவது விட்டு போயிருக்கா? எக்ஸிபிட்டர்ஸ் துறை. ஸோ கலைத்துறை எல்லாம் அதாவது இப்போ பெப்சியில் உள்ள 22 கிராஃப்ட் இருக்கு, அதில் ஆஃபீஸ் பேரர் எல்லாரும் கலந்துக்கலாம். ஆனால் இதனால எந்த ஷூட்டிங்கோ இல்லை எந்த வேலை நிறுத்தம் கிடையாது. ஸோ அந்தந்த வேலைகள் தொடர்ந்து நடக்கும். ஆனால் யார் யார் இதில் உணர்வுபூர்வமாக கலந்துக்கிறாங்க எல்லாரும் கலந்துக்கலாம்.